ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் கோர்ஸில் பேசிக் லெவலில் இருக்கிற ஸ்டிச்சஸ் டே 44ல் ரிங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நம்ம நார்மல் நீடில் 8 ஸ்டாண்ட்ஸாக சில்க் த்ரெட்டை எடுத்து லோட் பண்ணிவிட்டு எண்டில் நாட் போட்டு த்ரெட் எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் கிளாத்தில் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு டிசைனையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நம்ம அண்டர் த கிளாத் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை ஃபுல்லாக புல் பண்ணிவிட்டு ஒரு கையால் நீடில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையால் த்ரெட்டை நீடிலோட லெஃப்ட் சைடாக ரொட்டேட் பண்ணி ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ரிங்கை லெஃப்ட் சைட் ஹேண்டால் பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் நம்ம கீழ்ப்பக்கமாக நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மெதுவாக கீழ்ப்பக்கமாக இழுக்கும்போது ரிங் நாட் விழுந்துடும். இந்த ரிங் நாட் நம்ம போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மெதுவாக கீழ்ப்பக்கமாக த்ரெட்டை புல் பண்ணணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு த்ரெட்டை இழுத்துட்டாலும் ஸ்டாண்ட்ஸ் பிரிஞ்சு அந்த ரிங் நாட் சரியாக ஃபார்ம் ஆகாது. அண்ட் நம்ம நீடில் சுற்றி த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுற மெத்தடும் மாறிடுச்சு அப்படின்னா ரிங் சரியாக ஃபார்ம் ஆகாமல் ஒரு ரிங்குக்கும் அடுத்த ரிங் நாட்டுக்கு போடும்போது முதல் போட்ட ரிங் நாட் கழண்டு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி மாறிடும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம ரொட்டேட் பண்ணுற மெத்தடையும் கீழே புல் பண்ணுற த்ரெட்டையும் பார்த்து பொறுமையாக இழுக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ரிங் நாட் மெத்தட் மாற்றி போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம கீழே புல் பண்ணதும் அந்த ரிங் ஃபார்ம் ஆகாமல் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் எப்போதுமே நம்ம ரிங் நாட் போடும்போது நீடிலுக்கு லெஃப்ட் சைடு நம்ம த்ரெட்டை ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம கீழ்ப்பக்கமாக நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை அந்த ரிங்கை பிடிச்சிக்கிட்டு கீழ்ப்பக்கம் உள்ள த்ரெட்டை பொறுமையாக புல் பண்ணணும். மறுபடியும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். நீடில் பஞ்ச் பண்ணி நம்ம மேல் பக்கமாக த்ரெட்டை ஃபுல்லாக புல் பண்ணிவிட்டு நீடிலோட லெஃப்ட் சைடு த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி மறுபடியும் அந்த ரிங் ஃபார்ம் ஆனதும் அந்த ரிங்கை லெஃப்ட் ஹேண்டால் பிடிச்சிக்கிட்டு கீழ்ப்பக்கமாக நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை பொறுமையாக புல் பண்ணணும். இந்த மாதிரி புல் பண்ணும்போது நமக்கு ரிங் ஃபார்ம் ஆகி ரிங் நாட் விழுந்துடும். இப்போ இந்த ரிங் நாட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ளவுஸில் ஒரு மோட்டிவ்ஸ் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். மோரோவர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இந்த கோர்ஸை பற்றின ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் சேம் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய டவுட்ஸை உடனுக்குடனே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் கோர்ஸில் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற 60 ஸ்டிச்சஸை நம்ம டீட்டெயிலாக 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு வரோம். இது வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களும் புதுசாக கோர்ஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லிங்கை செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் உடனுக்குடனே கிளாரிஃபை பண்ணிக்கங்க. நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் கோர்ஸில் ஜாயின் பண்ணி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸஸை வித்தின் 6 monthஸில் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸை டே பை டே பார்த்து ஒவ்வொரு நாளும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு
மினிமம் 15 சென்டிமீட்டருக்கு குறையாமல் ஒரு டிசைன் சூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டிச்சஸையும் அதில் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு சேவ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்பம் சப்மிட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய டீம் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த ரிங் நாட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கேன். இந்த ஃப்ளவரை நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது மோட்டிவ்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிங் நாட் போடுறதுக்கு ஈஸியாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye from Aari Creations. Happy learning and thanks for watching.